ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்னும் கொஞ்ச நேரம் நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்டினா நீயே யோசிக்காத, நீயே எதிர்பார்க்காத பல அற்புதமான அழகான மாற்றங்கள் உன் வாழ்வில் வந்து சேரும் என் செல்லமே. என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு இருக்கும்போது கண்டிப்பாக நீ ஜெயிக்க தான் போகிற. உன் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்தவங்களும் கசப்பான அனுபவங்களை கொடுத்தவர்களும் கடைசி வரைக்கும் உன் கூட இருக்க போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகில் உன் கஷ்டங்களையே பெருசாக நினைக்காத. உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் கஷ்டமான நினைவுகளையும் கசப்பான அனுபவங்களையும் போக்கி உன்னை மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு நிம்மதியோடு வாழும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். இன்றைக்கு உனக்கு இருக்கும் கஷ்டங்களை பார்த்து என்னடா நமக்கு இந்த சாயப்பா எதுவும் செய்யலையே, எல்லா தெய்வங்களை வணங்கியும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் நம்ம இப்படியே இருக்கோமே நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். நீ நம்பிக்கையும் பக்தியையும் இழக்காம எந்த அளவுக்கு உறுதியான இறை நம்பிக்கையோடு இருக்கிறாயோ அந்த அளவுக்கு நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும். உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் தீர்த்து வச்சு இந்த சாயப்பா உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். இப்போது நீ சந்திக்கும் எல்லா பிரச்சனைகளும் மிக சீக்கிரமாக காணாமல் போகத்தான் போகுது. உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராத, உன் வாழ்க்கைக்கு பொருந்தாத ஒன்றை தேடி தேடி பிடிச்சி துன்பப்படுவதை விட உன் வாழ்க்கைக்கு எது சரியாக வரும்னு யோசிச்சு அந்த செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. உன் வாழ்க்கை இனிமையாக மாற்றி உனக்கு நல்லது நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். என் அருளால் உன் வாழ்க்கையில் நன்மைகளும் நல்ல விஷயங்களும் நடக்க போகுது. நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக உனக்கு சாதகமாக நான் அமைச்சு கொடுக்கிறேன் செல்லமே. நீ இழந்ததை விட, நீ எதிர்பார்ப்பதை விட உனக்கு அதிகமாக கிடைக்க போகுது. மௌனமாக பொறுமையாக நீ இருந்தாலே உனக்கான நல்வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துருவேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக, உனக்கான வாழ்க்கைக்குரிய வெற்றி காலமாகவே இருக்க போகுது. இனிமே நீ எதுக்காகவும் கண்கலங்கும்படியோ கவலைப்படும்படியோ இந்த சாயப்பா விட்டுட மாட்டேன். வாழ்க்கைனா சில நேரங்களில் பிரச்சனையும் கஷ்டமும் இருக்க தான் செய்யும். சில விஷயங்களை கடந்து செல்வது உனக்கு கடினமாக இருந்தாலும் நீ மட்டும் மன உறுதியோடு அதை கடந்து வந்துட்டீனா மற்றதையெல்லாம் உங்கள் சாயப்பா நான் பார்த்துக்குவேன். எப்போதுமே நீ கவலைப்படும் போது இயங்குவதை விட உன்னுடைய உடலும் வாழ்க்கையும் நீ உற்சாகமாக ஆனந்தமாக இருக்கும்போது தான் அற்புதமாக இயங்கும். அதுதான் உனக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கும், உன் வாழ்க்கையில் வெற்றியையும் கொடுக்கும். அதனால் தானே எப்போதுமே புத்துணர்ச்சியோடு உற்சாகத்தோடு ஆனந்தமாக இருன்னு அடிக்கடி சொல்கிறேன். என் அன்பு பிள்ளையான நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த சாயப்பா நடத்தி தரப்போகிறேன். உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட வந்து கேட்டினா அதையே உனக்கு வரமாக கொடுக்க நான் தயாராக இருக்கேன். நீ செய்கிற எல்லா முயற்சிகளும் தாமதமானாலும் கூட கண்டிப்பாக தரமானதாக நடந்து முடியும். நீ நினச்ச காரியங்களை எல்லாம் நான் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிறேன். நீ எப்போதும் உன் மனசில் இருக்க வலியையும் வேதனையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே என் செல்லமே. உன் கஷ்டத்தை நினச்சி நீ தனியாக உட்காந்து கூட அழுதுடலாம், தப்பு இல்லை. ஆனால் நீ யார்கிட்டையாவது போய் ஆறுதல் தேடி போய் உன் கஷ்டத்தை சொல்லும்போது அவங்க வெளியே வார்த்தைகளால் உனக்கு ஆறுதல் சொன்னாலும் மனசளவில் உன் கஷ்டத்தை நினச்சி சிரித்து சந்தோஷப்பட்டு மகிழ்பவர்கள் தான் இந்த பூமியில் நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் எப்போதுமே உன் கஷ்டத்தை யாருக்கிட்டையும் சொல்லாத. அப்படி யார்கிட்டையாவது சொல்லணும்னு உனக்கு தோணுச்சுன்னா இந்த சாயப்பாவிடம் வந்து சொல்லுன்னு சொல்கிறேன். என்னை நம்பும் உனக்கு பெற்றோராக மாறக்கூடிய காலம் வந்துடுச்சு. நீ தாயாகும் தருணம் வந்து விட்டது. உனக்கான பிள்ளை செல்வத்தையே இந்த சாயப்பா வரமாக கொடுக்க போகிறேன். நீ என்னிடம் சிந்திய கண்ணீர் வீண் போகவில்லை மகளே. என் பார்வையில், என் கட்டுப்பாட்டில், என் கண் பார்வைக்குள் இருக்கக்கூடிய உனக்கு நீ கேட்டதையெல்லாம் செஞ்சு தரப்போகிறேன். ஒரு நல்ல வேலை வேணும் சாயப்பா, ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் சாயப்பான்னு நீ கேட்ட அனைத்தையும் சிறப்பாக உனக்கு செய்து தருவேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக, உனக்கு வெற்றிகரமான வாழ்க்கையாக மாறப்போகுது. எப்போதுமே நீ பார்ப்பதையெல்லாம் அப்படியே நம்பிடாத. உப்பும் சர்க்கரையும்
பார்ப்பதற்கு ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் இரண்டோட சுவையும் வேறல்லவா? அதே போலதான் நீ பார்க்குற மனிதர்களும் பழகுற மனிதர்களும் ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்பதை மறந்து விடாதே. நான் உனக்கு உன் வாழ்க்கை காட்சிகளை மாற்றப் போகிறேன். இத்தனை நாளா தோல்வியையும் கஷ்டத்தையும் மட்டுமே பார்த்த உன் வாழ்வில் இப்போது சந்தோஷங்களையும் சுகங்களையும் தரப்போகிறேன். நான் உனக்காக நல்லது செய்யறதுக்காக உன் வீட்டுக்கு வந்தது கூட தெரியாம நீ என்ன அவ்வளவு யோசனையோட இருக்கிறாய்? எதை நினைச்சும் நீ கவலைப்படாத, கலக்கம் அடையாதன்னு நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னை முழுவதுமாக உணர்ந்தால் நான் உன் கூட இருக்கிறேன்றதை நீ நம்புனினா எப்போதும் உனக்கு கவலை என்பதே இருக்காது. உன் வாழ்க்கையில உனக்கு பின்னால் இருந்து உன்னை விமர்சிக்கும் மனிதர்களை நினைச்சு கவலைப்படாம நீ வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டே இரு. இந்த உலகத்துல அடுத்தவங்களை எல்லாரும் சுலபமா குறை சொல்லிடுறாங்க. ஆனா அவரவர்கள் செய்த தவறுகள் வெளியே தெரியும் வரைக்கும் தான் எல்லாரும் உத்தமர்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தப்பானவங்களா, தவறு செய்யக்கூடியவர்களா, தீங்கு நினைப்பவர்களாக தான் இருக்கிறார்கள் என்பதை நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. இப்போது உன் மனசுல சில வேதனைகள் தாங்க முடியாததாக, தவிப்பை தருவதாக, கஷ்டத்தை தருவதாக இருந்தாலும் அது அனைத்தையும் போக்கி உனக்கான நல்லதை இந்த சாயப்பா செஞ்சு கொடுப்பேன். என் பிள்ளையான நீ என்னிடம் எதை கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கானதை நான் கண்டிப்பாக உன் கைகளில் தருவேன். உன் பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வை கொடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. இனி எந்த சூழலிலும் நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். என்ன மனசுல நினச்சிக்கிட்டு அமைதியா இருந்தாலே உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி முடிப்பேன். உன் கூட யாரும் இல்லை, உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு மட்டும் நீ தப்பா நினைக்காதே என் செல்லமே. நானும் நீயும் ஒன்னா சேர்ந்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக கடந்து வர முடியும். கண்ணை மூடி ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை சொல்லும்போது உன் மனசுல அமைதியும் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் வெற்றியும் உண்டாகும்படி நான் செய்வேன். எப்போது கோபம் வந்தாலும் நிதானமாக அதை கையாள பழகு. எப்போது மனக்குழப்பம் வந்தாலும் அமைதியாக அதை சரி செய்ய முயற்சி செய். துன்பம் வரும்போது தைரியமும், தோல்வியில் பொறுமையும், வெற்றியில் தன்னடக்கமும் இருந்தா கண்டிப்பா உன் வாழ்க்கை இனிமையானதாக மாறிவிடும். அதுவும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை நினைச்சும் கவலைப்படவே வேணாம். வாழ்க்கை பயணமும் சரி, வாழ்க்கையும் சரி, அதிகமா பாரத்தை சுமந்துக்கிட்டு இருந்தா கஷ்டமாகத்தானே இருக்கும். உனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டினா வாழ்க்கை சுலபமாக சிரமமில்லாத பயணமாக இருக்கும். எப்போதும் வாழ்க்கையில அவ்வளவுதான், எனக்கு எதுவும் நல்லதே நடக்காதுன்னு முடிவுக்கு வந்துடாத. ஒரு முடிவில்தான் இன்னொரு தொடக்கம் உண்டாகும் என்பதை புரிந்து கொள். உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கிறேன் என் செல்லமே. ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் அதை ஏன் பொறுப்புல விட்டுடு. இந்த உலகத்தில் படைப்பிலேயே நான் பிரம்மாண்டமா படைச்சது மனிதனுடைய மனசு தான். அப்படி நான் படைச்ச அந்த அழகான மனசை நீ அமைதியாக வச்சுக்கணும் அல்லவா? அமைதிதான் உன் வாழ்க்கையை வெற்றி அடைய செய்யும். அமைதிதான் உன் வாழ்க்கையை மலர வைக்கும். உனக்கு எல்லாமுமாக இருக்கும் இந்த சாயப்பாவே உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுப்பேன்.